குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் உண்மையான எதிரிகள் யார், மறைமுகமான எதிரிகள் யார், எந்த எதிரினால் நீங்கள் பெரிய லெவலில் பாதிக்கப்பட போகிறீங்க, இந்த எதிரிகளை எப்படி முதல்ல கண்காணிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி அவங்கள வெல்லணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல உங்களோட எதிரிகள் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் எதிரி யாருன்னு நான் கேட்டாவே எடுத்தோடனே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், என் பிஸ்னஸ்க்கு அவன் தாங்க போட்டி, அவன் தாங்க என் எதிரி அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லாட்டினா நான் இதை நோக்கி போயிட்டுருக்கேன், எனக்கு கிடைக்க விடாமல் தடுக்கிறது இவன் தாங்க, அவன் தாங்க என்னோட பெரிய எதிரி அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னும் ஒரு சில விஷயம் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, என்னோடய வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது ஒன்று என் லைஃப்பில் நான் அடையணும், இல்லை நான் அடுத்த கட்டம் போகணும், நான் மிக உயர்ந்த நிலைக்கு போகணும், நான் என் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணுன்னாவே உருப்படவே கூடாதுன்னு சொல்லி எனக்கு சாபம் விடக்கூடிய, எனக்கு செய்வினை வைக்கக்கூடிய அவன் தாங்க பெரிய எதிரி. இந்த மாதிரி எதிரி அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, உங்களோட வளர்ச்சியை பிடிக்காமல், உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போக விடாமல், உங்களை டார்ச்சர் பண்ணி கஷ்டம் பண்ணி, உங்களுக்கு பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க, உங்களை பிஸ்னஸ் கிடைக்க விடாமல் தடுக்கிறவங்க, உங்களோட வருமானத்தை தடுக்கிறவங்க, கெடுக்கிறவங்க, இவர்களெல்லாம் தான் நீங்கள் எதிரின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையான எதிரிகள் அவர்கள் கிடையாது. உங்கள் வாழ்க்கையினுடைய மறைமுகமான எதிரிகள் யார் என்று கேட்டீர்கள் என்றால் உங்கள் எண்ணங்கள் தான். உங்களுடைய உண்மையான நண்பனும் உங்கள் எண்ணங்கள் தான், உங்களுடைய உண்மையான எதிரியும் உங்களுடைய எண்ணங்கள் தான். அப்போ உண்மையான நண்பன் எப்படி எண்ணமாகுது, உண்மையான எதிரி எப்படி நமது எண்ணம் ஆகிறது என்றால் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்தில் முழுமையான நல்லவனும் ஒருத்தன் இல்லை, முழுமையான கெட்டவனும் ஒருத்தன் இல்லை. எல்லாத்துக்குள்ளேயும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். இதை நமது புத்தியை வைத்து, நமது பக்குவ நிலையை வைத்து எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறோம், கையாளுறோன்றதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நம்மால் பயணம் செய்து செல்ல முடியும். இந்த உலகத்தில் நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அப்போ நேர்மறை எண்ணம் அப்படின்னா என்னென்னா, நமது செல்ஃபை க்ரோத் பண்ணுறது, நல்ல ஒரு ஆன்ம முன்னேற்றத்தை கொடுக்கறது, நல்ல மனநிலையை கொடுக்கறது, ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன்னா ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்டை கொடுக்கறது, பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கறது, தன்னம்பிக்கையை கொடுக்கறது, என்னால் அடுத்த கட்டம் உயர்ந்து போக முடியும் அப்படின்னக்கூடிய அந்த நம்பிக்கையை கொடுக்கறது, இந்த மாதிரியான உங்களது மனம், உடல், ஆன்மா இந்த மூன்றையும் என்ரிச் பண்ணக்கூடிய லெவலில், என்ரிச்னா இந்த அடுத்த கட்டம் கொண்டு போகக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்கள். எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னா என்னென்னா, உங்களது உடல், மனம், ஆன்மா இதை நெகட்டிவாக மாற்றி அதனோட உயிர் சக்தியை குறைத்து ஸ்ட்ரெஸ் ஆக்கி, டிப்ரெஷன் ஆக்கி, கடுப்பாக்கி உங்களை படுகொலியில் தள்ளுது அப்படின்னா அதற்கு பேர் எதிர்மறை எண்ணங்கள். நேர்மறை எண்ணங்கள்னா பாசிட்டிவ் மைண்ட் செட், எதிர்மறை எண்ணங்கள்னா நெகட்டிவ் மைண்ட் செட். இதில் ஹியூமன் பாடி எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்கு அப்படின்னா, பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை பழகிறத விட நெகட்டிவான விஷயத்தை தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஏன்னா நமக்கே ஒரு எண்ணம், இது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நடந்து முடிந்த நல்லதை விட நடக்காமல் போன கெட்டது தான் நம்மளோட வாழ்க்கையில் அதிகமாக நடந்ததுனால நமக்கெல்லாம் இது நடக்குமான கூடிய மைண்ட் செட் நெகட்டிவ் மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் தான் இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உங்களை அழிக்கக்கூடியது வேறு யாரும் கிடையாது. உங்கள் எதிரி கூட தூரத்தில் இருந்து தான் உங்களை காலி பண்ணுவான். உங்கள் எதிரி கூட அவன் வீட்டில் இல்லை அவனோட எல்லையில் அவன் வீட்டில் உட்காந்துட்டு தான் சிந்திப்பான் அவனை எப்படி காலி பண்ணுறதுன்னு. ஆனால் இந்த எண்ணங்கள் என்பது, கெட்ட எண்ணங்கள் என்பது உங்களது மறைமுகமான எதிரி உங்களுக்குள்ளேயே இருந்து உங்களை காலி செய்து கொண்டிருக்கிறது. இட்ஸ் லைக் எ ஸ்லோ பாய்சன். இப்போ நான் நேர்மறை எண்ணங்களை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இந்த எதிர்மறை எண்ணங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது ஏன் ஸ்லோ பாய்சன்னு சொல்கிறேன்னா, ஒரு கெட்ட எண்ணம் வரும்போது உங்களோட உத்வேகம் குறையும், உங்கள் வேகம் குறையும், நான் வாழ்க்கையில் அடுத்த கட்ட போகணுன்ற அந்த மைண்ட் செட்டு குறையும், நான் இயங்கணும் அப்படின்னக்கூடிய அந்த அடிப்படை எண்ணமே பார்த்தீங்கன்னா குறைந்து விடும். அப்போ என்னென்னா, இப்போ நான் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சேன்னா முழு முதற் முயற்சியோடு இருந்தால் தான் சீக்கிரம் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆக முடியும். நான் போயிட்டு இருக்கும் போதே போவேனா மாட்டேனா, வரும்போது ஏதாவது பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, மழை சரிஞ்சு கீழே விழுந்து என் உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, கார் போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட் வந்ததுன்னா இது வரது சகஜம் தான், வரவே கூடாதுன்னு சொல்ல. அப்படி வந்ததுன்னா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. இறைவன் ஒரு டைம் குறிச்சிட்டார்னா அந்த டைமில் தான் என் உயிர் போகும், அது வரைக்கும் உயிர் போகாது, அது வரைக்கும் என் பணியை நான் சரியாக செய்கிறேன்னு சொல்லி அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டால் அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா முழுமுதற் ஒரு முயற்சி எடுத்து உங்களால் ஒரு விஷயத்தை அச்சீவ் செய்ய முடியும்.
ஆனால் இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, நெகட்டிவ் மைண்ட் செட் ஒரு கேள்வி கேட்குதுன்னா, அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு பதில் கொடுக்க தெரியாமல் அதுதான் உண்மையை நம்பி உங்களது உடலின் வேகமும் மனதின் வேகமும் உங்களது ஆன்மாவினுடைய தன்மையும் குறைந்து விடுகிறது. அப்போ என்னென்னா, ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதிகமாக உங்கள் உடம்பில் உள்ள பிளட் கவுண்ட் குறையுது. ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதிகமாக ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது. ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதிகமாக தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை வந்து குறைகிறது. ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்ற எதையுமே போய் அச்சீவ் பண்ண முடியாது. இங்கேருந்து அங்கே நடந்து போய் அந்த வாட்டர் கேனில் இருக்கக்கூடிய தண்ணியை கூட உங்களால் எடுத்து குடிக்க முடியாது. பல விஷயத்தை நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இப்போ நீங்கள் வந்து மொட்டை மாடியில் இருக்கீங்கன்னா, மொட்டை மாடியிலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போக முடியாது நிம்மதியாக. ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பீங்க, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. இதே மைண்ட் செட்டில் போயிட்டு இருந்ததுன்னா, பல்லு விளக்கும் போது கூட ப்ரஷ் பண்ணுறக்கூடிய அந்த டைமில் கூட உங்களால் ஒரு நிம்மதியாக வந்து ப்ரஷ் பண்ண முடியாது. அப்போது இந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு எப்பேற்பட்ட வலிமை பாருங்கள் உங்களை காலி பண்ணுறதில்ல. உங்கள் மனம்தான் மந்திரச்சாவி. மனம்தான் உங்களை உயர்ந்த நிலைக்கும் கொண்டு செல்லும். மனம்தான் உங்களை படுகுழியிலும் தள்ளும். அப்போ அந்த மனம் நேர்மறை எண்ணங்களை பாசிட்டிவாக யோசிக்கும் போது அதை அப்ரிஷியேட் பண்ணி அந்த மாதிரியான தன்மையை வளர்த்துக்கணும். அதே மாதிரியே யோசிக்க கற்றுக்கணும். முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து, கண்ணோட்டத்தை பொறுத்து இந்த வாழ்க்கையே மாறும், இந்த காட்சியே மாறும்னு வந்து சொல்லியிருக்கேன். அந்த வகையில் பார்க்கும்போது இறைவன் வந்து இப்படி ஒரு அழகான ரோஜா செடியில் வந்து இப்படிப்பட்ட முள்ளை படைச்சிருக்கிறாரே, அறிவில்லாத கடவுளே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மைண்ட் செட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுது. நீங்கள் இப்படி பாருங்கள், இப்படிப்பட்ட முள் இருக்கக்கூடிய செடியில் கூட இறைவன் அழகான ரோஜாவை படைச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட்டு டக்குன்னு லிபரேட் ஆகுது, ஹாப்பி ஆகுது பாருங்கள். அப்போ செடி ஒன்று தான், அந்த முள் ஒன்று தான், ரோஜா ஒன்று தான், நீங்கள் ஆள் ஒன்று தான். ஆனால் பார்க்குற பார்வை மாறும்போது மைண்ட் செட்டே மாறுது, எனர்ஜி லெவலே மாறுது. அப்போது நெகட்டிவாகவே ஒரு விஷயம் நடந்தாலும், வீடு தீ பிடிச்சே எரிஞ்சாலும் நல்ல வேளை நான் தீ பிடிச்சி எரியலன்னு நினைக்கணும். இது எவ்வளோ பெரிய மைண்ட் செட், இது அவ்வளோ சீக்கிரம் வராது. பட் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல நீங்கள் போய் ரீச் பண்ணணும். அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் ஆகாதுன்னு சொல்லணும். ஒருவேளை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படியே ஆனாலும் இறைவன்ட்ட போய் சேர்ந்துடும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த தாட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இது வந்து சொல்லும். சரி, நீ உட்காந்துக்கிட்டே இருக்க, உன் பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் லாஸ் ஆகாது. ஏன் லாஸ் ஆகாது? லாஸ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இவ்வளோ இருக்குது. இந்த பாசிபிலிட்டிஸ்க்கு நான் இவ்வளோ பதிலை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நான் இவ்வளோ பதிலை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா எப்படி வந்து அதில் வந்து லாஸ் ஆகும்? அதையும் தாண்டி லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் பேக்கப் பிளான் வச்சுருக்கேன். அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கேட்குதுன்னு வச்சுங்க. அந்த மைண்ட் இப்படிலாம் கிறுக்குத்தனமாக கேள்வி கேட்கும், லாஜிக்கலாக கேட்கும். அப்படி லாஜிக்காக அது கேள்வி கேட்டு அப்படியும் நான் லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு இறைவன் வந்து ஏதோ ஒரு காரணம் வச்சுருப்பாரு. அந்த லெசனை நான் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அது தோற்று விடுகிறது. உங்கள் மனம் உங்களிடமே தோற்று விடுகிறது. அப்போது அது நெகட்டிவாக கேட்டு கேட்டு பழகும்போது பாசிட்டிவாக பதில் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணணும். இது ஒரு நாள் 2 நாளில் வராது. பல மாதங்கள் நீங்கள் இதை பயிற்சி பண்ண அப்புறம் அடுத்த செகண்ட் நெகட்டிவ் மைண்ட் செட் வந்ததுன்னா நீங்கள் சொல்லவே வேணாம். உங்கள் பிரெயின் அதுக்கு நீங்கள் ரீவயர் பண்ணி பழகி இருக்கிறதுனால அடுத்த செகண்ட் அதுவே பாசிட்டிவாக மாற்றிக்கும். ஆட்டோமேஷன் மோட்டில் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கணுன்றதில்ல, அது நெகட்டிவாக வர வர பாசிட்டிவாக அதுவே யோசிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா, நீங்கள் நினைப்பது மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். உங்கள் வார்த்தை வலிமை பெற்றுவிடும். உங்கள் எண்ணம் சக்தி பெற்றதாக மாறிவிடும். ஏன்னா பாசிட்டிவாக நினைக்க உங்கள் உடலில் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் அந்த உடல் சக்தியும் உயிர் சக்தியும் ஆன்ம சக்தியும் ஓடும்போது, ரத்த ஓட்டம் செல்லும் போது, தடையில்லாமல் போகக்கூடிய அந்த மனநிலை வரும்போது நீங்கள் மந்திரமாக மாறிவிடுகிறீர்கள். யூ ஆர் நாட் ஹியூமன் பாடி எனிமோர். யூ வில் பிகம் அ மேஜிக். அந்த மேஜிக்காகவே நீங்கள் இருப்பீங்க. உங்கள் தொடுதல் ஒரு மேஜிக் ஆகிடும், உங்கள் பார்வை ஒரு மேஜிக் ஆகிடும், உங்கள் சிந்தனை ஒரு மேஜிக் ஆகிடும், உங்கள் பேச்சு மேஜிக் ஆகிடும், நீங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தை மேஜிக் ஆகிடும். ஏன்? பாசிட்டிவாகவே இருந்து பழகிட்டீங்க. அப்போ பாசிட்டிவாகவே இருந்து பழகும்போது நீங்கள் நினைப்பதை உடனே நடத்தி தரக்கூடிய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்திற்கு உண்டு. பல பேருக்கு ஏன் அது நடக்கிறது இல்லைன்னா, இந்த ப்ராக்டிஸ் இல்லாதனால நெகட்டிவாகவே நினச்சி இவனே அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறான். மனம் நெகட்டிவையும் சொல்லும், பாசிட்டிவையும் சொல்லும். நெகட்டிவை சொல்லும்போது இது உண்மை இல்லை, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு உண்டான புத்தியும் அறிவும் உங்களுக்கு இருக்கணும். இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அது காரணம் இப்படி ஒரு பாசிட்டிவாக ஒன்று இருக்கும், நீங்களே ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நீ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்து ஏதாவது பிரச்சனை வந்து நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதை நான் டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிப்பேன், அதுக்கு ஏகப்பட்ட வைத்திய முறைகள் இருக்குது, என்னால் சரி பண்ணிக்க முடியும்னு சொல்லுங்கள். அப்போ அது என்ன நினைக்கணும், ஒரு கட்டத்துக்கு மேலே ஆஹா இவன் ரொம்ப தெளிவாயிட்டான் போலேன்னு அது நினைக்க ஆரம்பிச்சது தான் மனதின் மீது நீங்கள் ஏறி சவாரி செய்வது. இப்போ மனம் உங்கள் மேலே ஏறி சவாரி செஞ்சிட்ருக்கு, நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே மனதின் மீது நீங்கள் ஏறி சவாரி செய்ய ஆரம்பிக்கணும்.
எப்போது அந்த தன்மைக்கு செல்கின்றீர்களோ அப்போது நீங்கள் மந்திர சக்தியாக மாறுகின்றீர்கள், அற்புதமாக மாறுகின்றீர்கள், பெரிய மிராக்கிளாக மாறிடுவீங்க. இப்போ சொல்லுங்கள், உங்களோட உண்மையான எதிரி யார்? சம்மந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பர்சனா, இல்லை உங்களுக்குள் எழக்கூடிய உங்களது எண்ணங்களா? இன்ஃபேக்ட் உங்கள் எதிரி எவ்வளோ பெரிய பலம் பொருந்தியவனாக இருந்தாலும் உங்களது மன வலிமை அவனோட ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த எதிரியினுடைய மனநிலையே மாற்றக்கூடிய வலிமை உங்கள் எண்ணங்களுக்கு உண்டு. இன்ஃபேக்ட் ஒரு எதிரியை உங்களை நோக்கி வரான், எங்கே போனாலும் இந்த போட்டி பொறாமை இருக்கத்தான் செய்யும். போட்டி பொறாமையில் இல்லாத இடமே கிடையாது. இந்த உலகமே அப்படிப்பட்ட தன்மையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போது நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஒரு எதிரி ஒரு கெட்டவன் உங்களை நோக்கி வரானா கூட அவனை வேறு பாதையில் திருப்பி விட்டு ஒரு நல்ல பர்சனை உங்களை வந்து சந்திக்க வச்சிடும். உங்கள் எண்ணங்கள் தான் மனிதர்களையே ஈர்க்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மெக்கானிசமை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, எவனோ ஒருத்தன் என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம வரேன்னு நினைக்கிறீங்க. உங்கள் வளர்ச்சி பிடிக்காம வர்றது சகஜம்தான். ஆனால் வளர்ச்சி பிடிக்காம வரக்கூடிய எல்லாருமே உங்களை நெருங்க முடியாது. ஏன்? நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் அப்படிப்பட்ட மனிதர்களை தானாகவே விலகி வைக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலும் உங்களுக்குள் தானாக உற்பத்தியாகும். அப்போ உண்மையான எதிரிகள் மனிதனா இல்லை உங்கள் எண்ணங்களா? நான் இப்போ ஒன்றும் இல்லை, இது எப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறேன். இன்னும் பல பேருக்கு புரியாது, இன்னும் தெளிவாக சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாரு, அங்கே போகாத இங்கே போகாதங்கிறாரு. டக்குன்னு உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் எங்கேயாவது போவோம், இல்லை நம்மளுடைய சந்தோஷத்துக்காக போவோம், அது யாரையும் பாதிக்காத ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கா, எங்கே இருக்குன்னு கேட்டால் டக்குன்னு நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் காரணம் சொல்கிறீங்க. அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறீங்கல்ல, அது பொய்யாகவே இருந்தாலும் ஒயிட் லைன் சொல்லுவாங்க. ஒயிட் லைன்னா என்ன? அது வந்து ஒரு பாதுகாப்பான ஆரோக்கியமான பொய் அப்படின்னு அர்த்தம். உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பொய்யே ஒரு தரமான பொய் தான், அவசியமான பொய்ன்னு திருவள்ளுவே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? பொய்மையும் வாய்மை இடத்தை புரை தீர்ந்த நன்மை பயக்குமே நீங்கிறார். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சொல்லக்கூடிய பொய் அது ஒரு நல்ல காரியத்திற்காக என்றால், உங்களை பாதுகாத்து கொள்வதற்காக என்றால் அது பொய்யல்ல, அதற்கு பேரும் வாய்மை தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போது உங்கள் அப்பா அம்மா ஃபோன் பண்ணும்போது அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பொய் சொல்லி அவங்களோட மனநிலையை ஆஃப் பண்ணுறீங்கல்ல, அதுபோல் உங்கள் எண்ணங்கள் எழும்போது அதை ஒரு தேர்ட் பர்சனாக தான் பார்க்கணும். உங்களுக்கு எழக்கூடிய அந்த எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, நவக்கிரகங்களினால் அந்த எண்ணங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. அதுதான் உங்களுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டு. அவேர் ஆயிருங்க. அந்த எண்ணங்கள் வரும்போது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, அந்த எண்ணத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் கிரியேட் பண்ணலை. நல்லா புரிஞ்சுங்க. தாட்ஸ் வேறு, திங்கிங் வேறு. எண்ணங்கள் வேறு, சிந்தனை வேறு. எண்ணங்கள் தானாக வருவது, சிந்தனை என்பது நாம் யோசிப்பது. அப்போ எண்ணங்கள் தானாக வரும்போது நல்லது வரும், கெட்டதும் வரும். அப்போ நல்லதும் வரும், கெட்டதும் வரும்போது சிந்தனையை வைத்து எது வேணும் எது வேணான்னு உங்கள் அப்பா கிட்ட எப்படி வந்து பொய் சொல்லி இல்லை உண்மையை சொல்லி அப்பாவுக்கு தகுந்த மாதிரியான சில ஜிமிக்ஸ் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி உங்கள் தாட்ஸை உங்கள் எண்ணங்களை தேர்ட் பர்சனாக கருதி பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி கன்வின்ஸ் பண்ணும்போது சில நேரத்தில் பொய் சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம், சில நேரத்தில் உண்மையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம், சில நேரத்தில் சமாளிஃபிகேஷனில் கன்வின்ஸ் பண்ணலாம். ஆனால் அந்த எண்ணம் வரும்போது எதையாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பாசிட்டிவாக கன்வின்ஸ் பண்ணணும். நீங்கள் கன்வின்ஸ் பண்ணலன்னா அது உங்களை கன்வின்ஸ் பண்ணிடும். இப்போ எதிரி வெளியில் இருக்கிறவனே இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, நீங்கள் தான். எல்லாத்துக்குள்ளேயும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். இப்போ ஒரு சில பேர் எவ்வளோ பெரிய நல்லவர்களும் ஏன் வந்து தப்பு பண்ணிடுறாங்கன்னா, அந்த நேரத்தில் அவங்களோட மைண்ட் செட்டு ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணி நெகட்டிவ் மைண்ட் செட்டு ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஒரு சில எவ்வளோ பெரிய கெட்டவனும் நல்லவனாகவே பிஹேவ் பண்ணுறான், நல்லவனாகவே வாழ்கிறான், நல்லவனாகவே மேக்ஸிமம் இருக்கான காரணம் என்னென்னா, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தை அவன் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறான்னு அர்த்தம். அப்போ அந்த கெட்ட எண்ணத்தை கீழே வச்சுட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது 51% ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கிறவங்க ஓனரோ, 49% ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கிறவங்க அடுத்த லெவலில் கீழே இருக்காங்களோ, அதுபோல் உங்களோட மைண்ட் செட்டில் 51% நேர்மறை எண்ணங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்ததுன்னா நீங்கள் நல்லவன். உங்களோட மைண்ட் செட்டில் 49% கெட்ட எண்ணங்கள் கீழே இருந்ததுன்னா நீங்கள் நல்லவன். ஒருவேளை உங்களோட மைண்ட் செட்டில் 49% இருக்கக்கூடிய கெட்ட எண்ணம் 51% மாறி நல்ல எண்ணம் 51% இருக்கிறது 49% மாறிச்சுன்னா இப்போ நீங்கள் கெட்டவன் ஆயிடுவீங்க. ஏன்னா அது கெட்ட எண்ணம் கொடுக்குது. கெட்ட எண்ணத்தை கொடுக்கும்போது அதை நீங்கள் ஒபே பண்ணுறீங்க, அதை நீங்கள் செயல்படுத்து. எண்ணம் எண்ணமாக இருந்ததுனாவே உங்களை காலி பண்ணிடுன்றேன். நீங்கள் எண்ணத்தை செயல் வடிவமாக மாற்றிட்டீங்கன்னா அப்போ இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் அதுக்குண்டான விளைவுகளை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். எண்ணங்கள் வரும், எண்ணங்கள் போகும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1000 பேர் வர்றாங்க போகிறாங்கன்னா கண்டுக்காம விட்டோன்னா போயிடுவாங்க. 1000 பேர்த்துக்கு நான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டேன்னா என்ன ஆகும்? இவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். அதுக்கு உண்டான சாதக பாதக விளைவுகளை, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே நான் அனுபவிக்கணும். வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் கவனிக்கணும். சேம் லைக் தட் உங்கள் எண்ணங்கள் வருது போகுதுன்னா பிரச்சனை இல்லை. அது ஒரு தண்ணி மாதிரி வரும் போகும். தண்ணியில் குப்பை வரும்,
மட்டை வரும், இல்லாட்டினா தேங்காய் வரும், ஏதாவது உயிரினங்கள் கூட வரும், மீன் வரும், விட்டுட்டிங்கன்னா போயிடும். இது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணி உள்ளே இருந்து எடுத்து வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மட்டை கையை கிழிக்கலாம், மீன் கையை கடிச்சு வைக்கலாம், இல்லாட்டினா அதில் இருக்கக்கூடிய ஏதாவது விஷப்பூச்சி உங்கள் ஆளையே போட்டு தரலாம். இது போல தான் உங்கள் எண்ணங்கள், இதை புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடாது, கடந்து போக விட்டுறணும். ஒரு எண்ணம் வரும்போது அதுக்கு அதிகமாக உயிர் கொடுக்குறீங்கன்னா உங்களை ஆளையே காலி பண்ணிடும். மனதினுடைய வேலையே என்னென்னா உங்களை சுடுகாட்டில் கொண்டு போய் படுக்க வைக்கிறதா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை கொல்றதுக்காக தான் உங்கள் மனம் இருக்குது. நான் எந்த மனத்தை சொல்கிறேன்னா, பக்குவப்படாத, புரிந்து கொள்ளாத, அடங்காத மனம் உங்களது சைத்தான், உங்களது எதிரி. அடங்கிய மனம், ஒடுங்கிய மனம், பக்குவப்பட்ட மனம், புரிந்து கொண்ட மனம் உங்களது நண்பன், உங்களுக்கு குரு, உங்களுக்கு அவன்தான் தெய்வமே. அப்போ மனதை பக்குவப்படுத்தும் போது, மனம் எழுப்பக்கூடிய இந்த எண்ணங்களை மிகச் சரியாக புத்தியை வைத்து அலசி ஆராய்ச்சி செய்து கையாளும் போது நீங்கள் ஞானியாக மலர்கின்றீர்கள். அப்போ ஸ்லோ பாய்சன் எதுனா உங்களது கெட்ட எண்ணங்கள் தான், நெகட்டிவ் மைண்ட் செட் தான். கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஸ்ட்ரெஸ் ஆகும், அப்புறம் டயாபெட்டிஸை கொண்டு வரும், அப்புறம் நரம்பு தளர்ச்சியை கொண்டு வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா முடி உதிர்வை கொண்டு வரும், அப்புறம் தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரும். அப்போ இயக்கத்தை கம்மி பண்ணும். பாசிட்டிவாக இயக்கம் கம்மியாச்சுன்னா பரவாயில்ல, உங்கள் இயக்கம் வாழ்கிறதுக்கே பிடிக்காம நெகட்டிவாக கம்மி பண்ணும், இயங்க விடாது. ஒரு கட்டத்தில் ஏகப்பட்ட நோய்கள் பிபி ரைஸ் ஆகி பல நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரை விடுவீர்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது நெகட்டிவ் மைண்ட் செட் உண்மையான எதிரியா இல்லையா? மற்ற எதிரி கூட அவன் வேலையில் பிஸி ஆகிட்டானா இதாகிடுவான். உங்களை கெடுக்கிறதே பொழப்பாக இருக்க மாட்டான். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையை பார்க்கணுன்றது ஒரு குறிக்கோளாக இருக்கும். உங்களை எப்போயாவது தான் காலி பண்ணணும்னு நினைப்பான். ஆனால் நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள், உங்களுக்குள்ளே இருந்து உங்களை கொல்றது மட்டுமே நோக்கம்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் யார்? அவன் தான் உங்களது எண்ணங்கள். இது பெரிய வேலை, இது ரொம்ப பெரிய வேலை. இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலன்னா லைஃப் இழந்துருவீங்க, வாழ்க்கை இழந்துருவீங்க. அப்புறம் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் இந்த ஆன்மாவை கரைதேத்துறதுக்காக நீங்கள் மறுபடியும் இன்னொரு உடல் எடுத்து வரணும். அந்த தன்மைக்கு செல்லாதீர்கள். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் பார்த்தீங்கன்னா பூட்டானில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான, அற்புதமான, சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையா கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைம்ல நம்ம பண்ற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைம்ல 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.